இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் 13ஆம் தேதி நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டார். அச்சமயம் அங்கு கடுமையான வெயிலின் தாக்கமும் இருந்தது. இதன் காரணமாக அங்கிருந்த சிலர் கூட்டத்தின் தொடக்கத்திலேயே மயக்கமடைந்தனர். இதனையடுத்து அவர்களை உடனடியாக மீட்டு அருகில் இருந்த மருத்துவ முகாமிற்கு அழைத்துச் சென்று முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சிராஜ் என்பவரும் விஜயின் கூட்டத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸில் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிராஜ் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவருக்கு ஏற்கனவே உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்ததா அல்லது வெயிலின் தாக்கம் அதிகமானதால் உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு வெப்பத்தை தாங்க முடியாமல் உயிரிழந்தாரா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக இந்த கூட்டத்திற்கு சுமார் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல பாதிக்கப்பட்டவர்கள் வரவேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் முன்னதாக சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் நிகழ்ச்சியின் ஒத்திகையின் போது எவ்வளவு வெயில் அடிச்சாலும் எவ்வளவு நேரமானாலும் தளபதிக்காக நிப்பீங்களா என்று பேசும் வீடியோ வெளியாகி வைரலானது. இந்த நிலையில் தான் தற்போது வெயிலின் தாக்கத்தால் ஒருவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு விஜயின் கரூர் பரப்புரையின் போது அவரை பார்க்க வந்த அப்பாவி பொதுமக்கள் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்திற்கு முறையான திட்டமிடல் இல்லாமை, விஜய் தாமதமாக வருதல், பாதுகாப்பு குறைபாடு உள்ளிட்டவை காரணங்களாக கூறப்பட்டன. மேலும் இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒருவர் விஜயின் நிகழ்ச்சியில் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்சிஜன் கொடுத்துட்டே போங்க. யார் ஆட்சியில் இருக்கிறார், யார் பொய்யா வாக்குறுதிகள், யாரு மக்கள் விரோத ஆட்சியை நடத்துகிறது, அப்ப இங்க யாரை அகற்றணும், இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும், நம்ம யாரை எதிர்க்கணும், எதுக்கு தேவையில்லாம பல முறை மக்கள் ஆதரவு டிலீட் பண்ணாமல் எதுக்கு நம்மளுடைய மக்களை விரும்புற விஜய் வேணுமா, இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. இதுக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நெஞ்சில் குடியிருக்கும் சேலம் மக்களே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம். ஒரு முழக்கம், ஒரு நிமிஷம் கொடுக்க உங்களோட